கத்தல போட்ட சோக்குள்ள நான் கப்புனு குத்துன மூக்குள்ள வந்தது பாரு ரத்தம் இது அமர மனசு சுத்தம் பராபதி இறக்கம் அமர வந்து நின்னா துறக்கும் அமரம் பேர சொன்னா தான காண மாட்டோம் ஏ அத்தால கடிமெட்டு தானங்கோ அமரே பாட்டில தான் கெட்டிக்காரங்கோ அத்தல குண்டு ஓரம் நான் தொத்தலா தெரிஞ்ச நேரம் என் அத்த மக என பார்த்தா இதுல முத்துச்சரம் கூட கேட்டா வெத்தல குண்டு ஓரம் பூவோல எச்சனக்காங்கொட்டும் கூட வாடாமல்லி வாடாமல்லி பூவாலகே எச்சனக்காங்கொட்டும் கூட வட்ட நிலவ போல ஏச்சினச்சா சொட்டு கூட வடிவாட வடிவலகா ஏச்சினச்சா சொட்டு கூட உருட்டி முழிக்கையில எச்சனக்காங்கொட்டும் கூட உடம்பெல்லாம் ஏன் உடம்பெல்லாம் சிலிக்குதடி எச்சனக்காங்கொட்டும் கூட உருட்டி முழிக்கையில ஏச்சினச்சா சொட்டு கூட உடம்பெல்லாம் உண்மையிலே ஏ பாவு நோத்தா ஒரு தாவு தாவு 21 வருஷமா எத்தனையோ டான்ஸை சந்திச்சிருக்கேன் அத்தனை டான்ஸுக்கு ஒரு திறமை உண்டு ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற இந்த கருவா முண்டைக்கு ஒரு திறமை உண்டு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கருவா முண்டைன்னு இப்பதான் கருப்பா இருக்க மாதிரி உங்களுக்கு ஆமா இனிமே கருப்புன்னு யாராவது நம்புவாங்களா 70 கிராம் பெயிண்ட் அடிக்கலைன்னா உன்னை எலி கூட டொங்காசு போட இங்க அப்படி சொல்லாதே நீங்க விடிஞ்ச மாதிரினா கருப்புன்னு சொன்னா ஏத்துக்கவே முடியாது பார் ஏன் நான் சிங்கத்தை பார் இத்தனை ஆளுகள் உட்கார்ந்துருக்கும் போது கவட்டுக்குள்ள விட்டு போறேன் பார் இவன் தான் ரேஸ் 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 எதுக்கு உழந்து கூட்டத்துலையா தம்பி தம்பி கல்லை விட்டு எரியக்கூடாதுப்பா பெரிய கருங்கலை கொண்டு வந்து எரிஞ்சு மண்டையை உடச்சு விடுப்பா பிள்ளை வறந்திருக்கு மசுறு மாதிரி இன்னும் வருங்காலத்துலாம் நடிகர் எல்லாம் முன்னாடி ஏதாவது அமைச்சுக்கிட்டு நாடா அண்ணாத்தேன் இல்லைன்னா அருவாட்டை கூட எறிவாங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கணுங்கிறியே எல்லாம் ஒன்னால தாண்டி எல்லாம் அவங்க பாடுறது ஆடிறது எவ்வளவு கண்டு கல்ல விடுறீங்க ஏன் கல்ல விடுறேன் அத்தாச்சி பார்க்க தொந்தரவு பண்றீங்க என்ன உன்னைய விட முடியல கல்ல விடுறேன் இந்த வயசுல யாருமே விட முடியாது பார்க்கத்தான் முடியும் இந்த திமிரு மயிர் பேச்செல்லாம் அங்க வச்சுக்க ஆகாதுட்டானே சத்தியப்பிரியா சொல்லுங்க ராதா ஒரு நாளைக்கு சத்திய கலட்டுறியா என்னென்ன பெரிய கழட்டிட்டு வேடிக்காக்க புரியல நான் யூரின் கூட்டு போவேன் எங்க என்னை பத்தி உனக்கு தெரியாது என்னை பத்தி உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன் இன்னைக்கு என்னை பத்தி எனக்கே தெரியாது நீ என்ன பண்ணிடுவ நீங்க என்ன பண்ணுவீங்க நாங்க என்ன வேணா பண்ணுவோம் நானும் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீங்க எதை செஞ்சாலும் நானும் செய்வேன் இந்த திமிருக்கு தானே உன் புருஷன் புழக்க போறேன் இந்த திமிருக்கு தானே உன்னை புழக்க போறேன் நான் இப்ப ஆனா ஆண் சிங்கங்களை பூரா பார் பெண் சிங்கங்களையும் பாரியா எங்க பெண் சிங்கங்கள் இங்க பாரு ஒரு பக்கமா உட்கார்ந்துருக்கா என் சிங்கம் பூரா பெண் சிங்கம் சொன்ன உடனே அங்க ஒரு தங்கச்சிக்கு பாரு ஆமா பெண்களும் சிங்கம் தான்யா வேர்ல்டு ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் வாங்கிட்டேன் உங்களெல்லாம் கட்டி மேய்க்கிறது தங்க பதக்கம் வாங்குற மாதிரி தான் இந்த இடத்துல எந்த இடத்துல வேணாலும் பெண்கள் ஜெயிக்கலாம் சரிங்க ஆனா அந்த பூதிவர மேடையில ஆண்கள் தான் ஜெயிப்போம் எங்க படுத்துற வாய்க்கை பேசுறீங்களே பெண்களுக்கு அடக்கம் என்ன பேச விட்டு பேசு பிறைத்தனி முண்டை பேசுங்க பிறைத்தனி பேல சுப்பிரமணிய புலக்கிற உலகம் எரியப்பா எப்பாய் இருப்பா ஒரு பொம்பளை பேசின அன்னைக்கு நம்ம எல்லாம் போய் செக்கானத்தில் நாட்டுக்கு சாகணும் இருப்பா பாரு பூதிபுரத்தில் ஒரு சேம்பிள் பார்க்குறியா ஆஞ்சிங்கங்களா கை தூக்குங்க எங்கள் அன்னைங்கெல்லாம் என் தம்பியெல்லாம் தூக்குங்க இந்த தூக்காத எல்லாம் வீட்டுக்கு போங்கப்பா எனக்கு பெரிய அசிங்கமாக இருக்குது பொம்பளையால் தூக்க சொல்லு ஆத்தா பெண்களும் தூக்குங்க பத்தியலா அது என்ன மேடம் தூக்கணும் சோறில் கீழே ஓட்டிய புரிஞ்சு அடிப்பாங்கன்ட்டு தம்பி நீங்க கை தூக்குடா அவங்க மூத்திரத்தை 1/4 லிட்டர் குடி எங்க இறங்க அதையே நான் வாய் குடிக்க நீ வாங்கி குடிய காலை இறக்கடா முத சிறுவர்கள் மூத்திரத்தை சாப்பிடுவது இருமலுக்கு நல்லது இங்க பாருங்க பெண்கள் நினைச்சா தான் பெரியாள் மூத்திரத்தை சாப்பிட்டால் மரணத்துக்கு நல்லது நல்லது மறந்து சொல்றீங்க எங்களுக்கு பெரியாள் மூத்திரத்தை மட்டும் சாப்பிட கூடாது வேற ஏன் ஏன் அவன் ஆரம்ப காலத்துல இருந்தே அடிச்ச சரக்குகள் வெவ்வேறு பிராண்டட் அதனாலதான் மூத்திரம் திஸ் கெமிக்கல் திஸ் விஷவாயு உங்க மருந்து எங்களுக்கு வேண்டான்ட்டேன் நானு ஆனா தாய்மார்கள் எங்கே பருப்பு வேகவில்லையே ஏன் பருப்பெல்லாம் வேகம் இப்ப நான் சொன்னா என் தம்பி என்ன பண்ணான் தெரியுமா என்ன பண்ணுவாங்க தகுசரே கழட்டிட்டு முண்டமா நிற்பேன்
பாருமா. ஆனா இன்னைக்கு செய்ய விட மாட்டேன். ஆ, ஆனா நீ மட்டும் ஒரு சட்டியோட நில்லு, என்ன ஆகும்? இந்த மேடையே இருக்காது. இது என்ன கூட்டம்? ஆஹா. தேனியில இருந்து வண்டி பிடிச்சி வந்துருவாங்க. தேனியில இருந்து வந்து இந்த மரங்கள்லாம் சாச்சி விட்டு இந்த கட்டணம்லாம் இடிச்சிருவாங்க. இடிச்சுட்டு 1000 பேர் உன் மேலதான் படுத்திருப்பேன். நீங்க அப்படி தெரிஞ்சா பிரச்சனை இல்லை. ஏய், காலமே பொம்பளை காலம் ஆகி இங்க போச்சு. வா, அப்படி சொல்லாதே நீங்க. உங்க காலமும் உண்டு, உங்களுக்கும் ஒரு இடம் உண்டு. ஒரு ஜவுளி கடையில ஆ, சத்தியப்படியா சொல்லுங்க. ஒரு பொம்பளையாள் நின்றுக்கிட்டு நல்லா லிப்டிக்கை போட்டு அப்படியே சேலையை கட்டி வாங்க ப்ரோ உள்ள என்ன பார்க்குறேன்னு சொன்னால் தலை ரோட்டில் நடந்து வரேன் கொண்டு அங்கே தான் நிற்கிறேன். காசே இல்லாட்டாலும் சும்மா வேட்டியை பிரித்து பார்த்துட்டு அந்த பிள்ளை முகத்தை பார்த்துட்டு வந்துடுவேன். பார்க்கல. இதுவே செக்கானத்தில் ஒரு ஜவுளி கடையில் தண்டி மீசையோட ஒரு ஆள் வாங்கப்பா என்ன வேணும்ப்பானா நம்மளால் சொல்ல ஒரு மசுரு வேணாம்ப்பா நீ போய் அங்கிட்டு படுப்பா மசுரு நான் போய் சீமக்கரில் அடிச்சுக்கிறேன்னுவேன். பெண்களை பார்த்தாலும் கூட்டம் கட்டி ஏறுது. ஏன்னா ஆண்களுக்கு அன்றைய காலத்திலே விளையாட்டு போட்டி கண்டுபிடிச்சாங்க. கபடி, அப்புறம் இலவட்ட கல் தூக்குறது, வேற கயிறு இழுக்கிறது, கம்பு விளையாடுறது, கிரிக்கெட்டு, கபடி சொல்லியாச்சு முண்டை. ஆனா பொம்பளைக்கு தான் விளையாட்டுல ஈஸியான விளையாட்டு. எப்படி? ஸ்பூன்ல எலும்பு சம்பளம் இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க விளையாட்டு போட்டி பொங்கலுக்கு. அது என்ன? பொண்டாட்டியை தூக்கிட்டு புரிஞ்சு ஓடுறது. அந்த விளையாட்டு போட்டி கண்டுபிடிச்சவன் 100 வயசுக்கு நல்லா இருக்கணும்டா. ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க ஊர்ல ஒரு வேலை பார்த்து விட்டாங்க. என்னன்னு? புருஷன் ஆளு ஓமக்குச்சி மாதிரி, பொண்டாட்டி 1 டன் இருக்கும். பாவம் அது வயசுக்கு தின்னி கூதிமாக இந்த தண்டி பொம்பளை தூக்குனார. அவன் என்ன பண்ணிவிட்டேன், அம்பேரு விசில ஊதனோட எல்லாரும் பொண்டாடி தூக்கிட்டு எல்லாம் போட்டு ஓடிட்டாங்க. இவன் ஒத்த காலை நகட்ட முடியல. இவனும் இங்கிட்ட ஆட்டுறியா அங்கிட்ட ஆட்டுறியா கீழே குனிஞ்சாம் பாரு. இந்த பொம்பளையோட ஒருத்தன் தொடர்வார் இருந்திருக்கேன், அவன் தூக்கிட்டு ஓடிட்டான். அப்புறம் செருப்பு கிட்ட அடிச்சு இன்னொரு விளையாட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன விளையாட்டு? புருஷன் ஓடியாந்து பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கணும். நல்ல விளையாட்டு தானே இது. எப்படித்தான் நம்ம வயலுக்கு யோசிக்கிறாங்களா? நீங்க விளையாடுறீங்களா? அப்படித்தான் ஒரு ஆள் ஓடியாந்து முத்தம் கொடுத்தேன். சரி, அவன் பொண்டாட்டிக்கு எத்து பல்லு. அதுக்குந்தா இவன் ஓடியாந்த வேகத்துல ஒப்புன்னு குடிச்சான். என்னாச்சு? உதட்டுக்குள்ள மாட்டிக்கிருச்சு. ஐயா, 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியும் பிணைஞ்சிட்டாங்க. சார பாம்பு நல்லா மாறி கடைசியில் தை பொங்கலுக்கு அவன் பொங்க வைக்கல, அவனுக்கு 120 தையல் போட்டாங்க. இந்த விளையாட்டு எப்போ வைப்பாங்க? இங்க வாருங்க ஆத்தா சிரிக்கிறத. ஏய், இன்னொரு விளையாட்டு வச்சிருக்காங்களப்பா. அது என்ன விளையாட்டு? பலூனை இப்படி வச்சுக்கிறது. புருஷன் ஓடியாந்து நங்குன்னு இடிக்கணும், உடைக்கணும். அதுல ஏழு எங்க ஊர்ல மாத்தி வச்சாங்க. சரி, பொண்டாட்டி ஓடியாந்து இடிக்கணும். இடிச்சா புருஷன் பலூனை புடிய வச்சிருந்தேன். ஐயோ, பொண்டாட்டி ஓடியாந்து டம்முன்னு பலூன் போயிச்சா? பலூன் விளையிக்கிருச்சு, அவன் கொட்டை தரிச்சு போச்சு. ஐயோ, இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார் இந்த விளையாட்டெல்லாம்? இந்தாங்க ஆத்தா வருது பாரு. ஆத்தாவுக்கு என்ன? எதுக்கு அந்த காலத்து பொம்பளை ஊரா காதை வளர்த்துச்சு. புரிஞ்சேன் சொன்னோடி கேட்கலைன்னா காலை கட்டி காதுக்குள்ள கட்டி வச்சிடும். ஆமாங்க. தண்டட்டி ஓட்டுறது எதுக்கு? எதுக்கு? அந்த காலத்துல கிழவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா தண்டட்டியை அடகு வச்சு காப்பாத்தி போடுமா. ஆமா, அதை வச்சு காப்பாத்திக்கலாம்ல. இன்னைக்கு எல்லா பொம்பளையிலும் போட்டிருக்க தோடே இப்படிதான். அதை எந்த புருஷனும் தண்ணியை போட்டு நைட்டு பூரா கலட்ட முடியாது. அதை கொண்டு வச்சு காதை ஒட்டி இருக்கு. இவனும் கலட்டி பார்ப்பேன், காலையில தண்ணி அடிக்க தேவன் கடைசியில முண்டை போதையிலே படுத்துருவேன். ஆனால் உலகத்திலே பெண்களுக்கு நிகராக உங்களை எல்லாம் இரவு பகலாக தூங்க வைத்து விட்டு குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரே ஜீவன் யார் என்றால் ஆண் சிங்கங்களே, ஆண் சிங்கங்களே என்று சொல்லி இந்த பூதிபலத்திலே இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்து இதோ பொங்கலுக்கு போகிறேன். பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் பொழந்த கட்டுறாரு. பெண்களும் அப்படிதாயா? நீங்க பேசுங்க மேடம். இவ்வளவு தூரம் வாய்க்கில பேசுறீங்க. உங்களெல்லாம் சமாளிக்கணும்னா ஒரு பொம்பளை வேணும் குடும்பத்துல, சரிதானே? ஒரு பொம்பளை நினைச்சாதான் உங்க வாழ்க்கை, உங்க பொம்பளை நினைச்சாதான் வாழ்க்கையில மோச்சம். இன்னும் மெதுவா இல்லைன்னா அவ்வளவுதான் உங்க பொழப்பு வீச்சம். பொம்பளை நீங்க எதுக்கு உதவுறிய? எதுக்கு உதவலன்ற? எங்க உங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து உங்களை சோறாஜி போடணும், உங்களை பார்க்கணும், உங்க பிள்ளைகளை பார்க்கணும், உங்க குடும்பத்தை பார்க்கணும். இதே கும்புற உன்னைய கும்புறேன். ஏன்
பொம்பளைய துணியை துவைக்கணும், பாத்திரம் வளர்க்கணும். ஆமா, சோறாக்கணும், புருஷனை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், இனிமேல் புருஷனை பெத்தவங்களை பார்க்கணும். அதான் என்னத்தா இனிமேல அந்த வார்த்தையை பேசாத. ஏன் நிறைய ஆம்பளைய பொண்ணு கிடைக்காம திர்றேன். இனிமேல ஆம்பளைக்கு ஆம்பளை தான் உதவி. பெண்கள் வேண்டாமா? கல்யாணமாகாத ஆம்பளை எல்லாம் பொண்ணு கிடைக்கணும் வேதனைப்படாத. ஆம்பளைக்கு ஆம்பளை சீமக்கரில் போய் குனிஞ்சுக்க. அப்பெல்லாம் பெண்கள் நிறைய மாத்தி மாத்தி குடிஞ்சுக்கிட்டு சீமக்கரில் ஓட்டு அடிச்சுக்கிட்டு வந்தோம். பெண்கள் உதவி வேண்டாமா உங்களுக்கு? செருப்படுத்து அடிச்சு ஓமா பிறை தண்ணி கூதி. நீங்களே சாப்பிடுங்க, உதவிக்கு ஆள் வேண்டாம். மை ஸ்டூடெண்ட் வர போறாங்க. யார் அவங்க? என் தம்பி முடிவெட்டையை பார்த்தாயா? அவன் அழகன். ஏல இப்படி ஒரு வெட்டாடா என் பேரை கெடுக்க. ஏன் மசுரை அப்படி வெட்டுறேன்? ஏன் அப்படி வெட்டுறாங்க? அப்படின்னாச்சு ஏதாவது ஒரு கப்ளிங் கிடைக்கலாம். ஆனால் மண்டையிலே கப்ளிங்கை வரிந்திருக்கிறான் அவன். கப்ளிங் வெட்டாது. இரவு நேரத்தில் லைட்டை போட்டு ஏன் வண்டியை ஓட்டுறேன்? ஏன் அவனுக்கே தெரியல. இருட்டா இருக்கணுங்க. என்னுடைய மாணவர் வரப்போறாங்க. ஆனந்த்ராஜ், பப்புளு. கை தட்டலாம். வந்து என்ன பண்ண காத்திருக்காங்களோ. சிறகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சமிட்டு சீமானார் பத்த மக அண்ண பொண்ணு நடைய. நீ செடிக்கு செடி குந்தலாமோ பொண்ண பொண்ணு நடைய. சிறகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சங்க சீமான பெத்த மக அண்ண பொண்ணு நடைய. நீ செடிக்கு செடி. அகில உலகத்தையும் இந்தியாவை பார்த்து பயந்து திரும்பி பார்க்க வைத்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அதே போல அகில உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரையுமே இந்த நாடக உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தவர் அன்பு மாமா கள்ளிசேரியைச் சேர்ந்த எம்கேஆர் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஏலே நோத்தா மயனே, பிறந்த நாளைக்கு எந்த ஊர்ல நோத்தா புருஷன் வீட்டுல கெட்டி மேல சொன்னாங்க. ஏண்டா மடு பாலு முண்டை. நாளை காலையில புருஷன் உன்னை வெட்டுவேன் வெட்டுவேன் வெட்டு. எப்பா ஐயா இந்த கொலா வச்சிருக்க ஐயா இங்க வாங்கய்யா. இதுல எது கொலா எது மனுஷன்? ஐயா சாப்பிட நேரமாய் விட்டதால் பூதிபுரம் கிராமத்தால் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். சொல்லுங்க. சாப்பிட நேரமாயிட்டதால் பூதிபுரம் கிராமத்தார்கள் அரிசி வந்து உட்காருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு காதில் வேற மாதிரி கேட்குது. செருப்பு அடிச்சு போனேன். ஏய் அதே உன் மயன் மூத்தவன். அங்கே செக் பண்ணக்கூடாது, ஏற்கனவே வேகத்தடர். பெத்தாதான் செஞ்சதா அது? எங்க ஆளோ சொல்ற ஆடம் கொப்பமான கொலையா கொண்ட கொலையில அத்தா பெட்டக்ஸ்ல தொக்கு எடுக்கிறாரு. ஏலை என்னோட பொறுத்தங்கம் ஐயா அது சோக்கர் கிடையாது, அது 12 தாயம். எங்க கூப்பிடுறான் வேடிக்கை பார்க்கவா? எங்க அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் ஒரு உண்மையை சொல்றேன், ஒரு நிமிஷம். பப்புல எல்லாரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. இவன் சட்டை இல்லாமத்தான் வருவேன். எங்க அண்ணன் சொல்லுது இப்படி இப்படின்னு. அது கதையை கேளு. சட்டை இல்லாம வந்து இப்போ 15 யூடியூப்புக்காரங்க ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. சட்டை இல்லாம வந்ததுக்கு செக்ஸ் வீடியோ கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ 15 சேனல் புகஞ்சு போச்சு. ஏய் உன் மயன்தான் பெருசா. ஏய் அம்மாட்ட பால் இல்லப்பா, அம்மா வத்து மாடு. அப்பாட்ட வாங்கிப்பா. எப்ப சென்னை பிடிக்கும் பால் பிடிக்கும்? அம்மா சென்னை பிடிக்காது. அம்மா கருப்பை எடுத்து 8 வருஷம் ஆச்சு. அட பாவியலா, இனிமேதான்டா அம்மா ஆகணும். பாலிம வைங்க போ. அப்போ இங்கிட்டு வாப்பு தலைங்க போ. எலரசி ஓவியமே ராசா எனக்கு ஏத்த சித்திரமே. சித்திரத்தை நம்பி எல்லோ புள்ள முத்திரைய பறிச்சனடி.
ஐயா பிறந்த நாளைக்கு அன்னைக்கு பொம்பளை ஆள்கிட்ட போகக்கூடாது. பொம்பளை வாடா ஆகாது, குலசாமிக்கு ஆகாது. சொன்னா கேளு. அப்போ எல்லாரும் பிறந்த நாள் வந்தால் பொண்டாட்டியை கொண்டு போய் ஆத்தா வீட்டில் விட்டுருவாங்களா? ஆத்தா வீட்டில் விட மாட்டாங்க. இல்லை, பிறந்த நாளைக்கு தாண்டா சந்தோஷமா இருப்பாங்க. நீ பிறந்த நாளை அன்னைக்கே வேகத்தடை ஓடுறிய, மற்ற நாள் என்னமோ கட்டி பிடிக்க வச்சது மாதிரி மயிறு வாங்கிக்கலாம். அன்னைக்கெல்லாம் கூட்டு போனேன். ஒத்தையில ஒரு எடிய அத்த மக புள்ள நம்ம செத்தருந்து பேசிடுவோம். இது புதிய ஊராயல்ல, நம்ம செத்தருந்து பேசிடுவோம். இது புதிய ஊராயல்ல. அவ்வளோதான், ஆக்கர் போட்டார். ஐயா, எல்லாத்தையும் நான் ஆக்கர் போடுறவங்கள அவன் முந்திட்டான் ப்ரோ. வெளிநாட்டுக்கு எட்டலையாப்பா? இருறா கலட்டிக்கிறேன்டா. ஏங்க நீய குனிஞ்சிடாதீங்க, கத்தி அவங்க குனிய வேணாம், போது நம்மளுக்கு இது கஷ்டம். தம்பி பொழந்து டேய், கோல் உடைச்சு செய்யக்கூடாது மிஸ்டர் பிறைத்தினி பையன். இன்னைக்கே ஒரு நாளைக்கு கோலை கழிச்சு கொண்டு போறேன். அது செய்யக்கூடாது, அது கசடு. ஐயா, 32 டயரை வச்சுக்கிட்டு எப்படியா வண்டியை திருப்புற? நீ நல்லா இருப்பையா. ஐயா, இதை கலட்டியா, உட்கார முடியலையா? தம்பி, நீ அன்னைக்கு மாதிரி முண்டமா கலட்டக்கூடாது பிறைத்தினி மயனே. இப்போ உட்கார். இந்த டவுசரை அழுத்துது, கலட்டு. போடா கூல் மனே, நீ குடுக்குற 300 அவன் சொல்றது நியாயம் தானே. ஆடா ஏன்டா என்னடா செஞ்சாரு? எத்தனை நாள் குடுக்குற 300 ரூபாய்க்கு உட்கார சொல்லுவியா? என்னால வெதனால தூக்கி உட்காரணும்ல. சரி. மாடுவே 12 கிலோ இருக்குடா, உட்கார முடியாதுடா. மடுவே 12 கிலோ இருக்கான், உட்கார முடியாதான். அதை வேணா அருவாமணிட்ட நறுக்கி பட்டவத்தில் போட்டு வதக்குறீங்களா? வேணா வலிக்கும், அறுக்க கூடாது. உட்காரு. இதை கலட்டுப்பா. என்னடா என்னடா சொல்லி கூப்பிட்டாங்க? ஏன்டா? ஏய் ராடா, இங்கடா அருவான. அவன் உடம்புக்கு தண்டி கோவம் அதிகம்டா. என்னடா என்னடா சொல்றியா? நான் என்ன பண்ணேன்? என்ன கொல்ல மாட்டீங்க? அண்டாளி மனே. ஐயா, ஊர்காரங்க எங்க இருக்கீங்க? கிராம விழா கமிட்டி எங்க இருக்கீங்க? இவன் காலையில என்ன கொன்றுவேன். போய் வேடி சட்டெல்லாம் தோச்சு வச்சிருங்க. எப்படி போலீஸ் ஸ்டேஷன் 4 மணிக்கு இருக்கும். ஏலே, கஞ்சா அடிச்சு தொலைச்சிட்டானா? என்ன சொல்றேன்? அதனாலதான் பேசாம இருங்க. அதனால அமைதியா இருக்கிறோம் நாங்களும். கொஞ்சம் வயசு குமரி புள்ள கொஞ்சம் கூட வெக்கமில்ல. கொஞ்சம் வயசு குமரி புள்ள கொஞ்சம் கூட வெக்க. எப்போ பார்த்தாலும் பச்சை பையில போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பிறைத்தினி பையன். டவுசரை அவுக்கல இறங்கல உள்ள. நீ ஒரு உதுத்த மயமே. டேய் தம்பி, தம்பி ஊருணி ஆம. இப்போ நான் செய்கிற மாதிரி நீங்க செய்யணும், அதே மாதிரி செய்யணும். ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு. போடா. டேய்
வைக்கக்கூடாது, அது ஆமை. உன் நாய் வாய் நாரிட அப்புறம். என்னடா பொம்பளை பிள்ளை ஒட்டி போக விடுற? என்னடா சொல்லி ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஒன்றும் இல்லையே இப்போ. புருஷன் வருவானே. ஏமாற விரும்பல. நீங்க போகக்கூடாது, இன்னும் 20 வருஷம் ஆகும். அப்படியா? அப்ப கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்கல்ல? வளர்றதுக்கு மருந்து சாப்பிடுங்க வெண்ணமேனே. நான் எதை சொல்லி கொடுக்குறேன்னா அதை செய்யறதுல இது நல்லா செய்யறீங்க பப்புளு. அதுதான் செல்ல படம் பார்க்குறான் ப்ரோ ஓயாம. ஏய், சொல்லாதடா, அடிப்பாருடா. அது சொல்றது தப்பு. செல்லுல நான் நேற்று சாயந்தரம் அவனை பார்த்தேன். செல்ல போய் பார்க்குறான், செல்ல படம் பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடான்னு சொல்லி வாங்கி பார்க்குறேன், சைலா விட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை ஏற்றி விட்டே நீங்க தானே யோகி பாபு. கட்ட புள்ள குட்ட புள்ள அடியே கருக மண்ணி பொட்ட புள்ள. குட்ட புள்ள இங்க கருகமணி போட்ட புள்ள. விடாத போடு. சே சாம்பிரம். சாப்பிட்டி. ஆனா கொத்தா மூக்கதில் அடிச்சுட்டாங்களா? அண்ணா 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 அந்த பையல சொல்லி வைண்ணா. ஓயாம மண்டையில அடிக்கிறாண்ணா. இங்க அடிக்கணுமா? அங்கே அடிக்கக்கூடாது, அது மூயிங் கம்பு. எதுக்கு 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 இப்படிக்கா செய்றீங்களே, அதுக்கு அர்த்தம் என்ன? நான் சொல்றேன்டா. விரிச்சு வைக்க சொல்றாங்க. தம்பி தம்பி குச போட்டு விட்டுறாதீங்க. அன்னைக்கு அப்படித்தான் போட்டு ஒரு டான்ஸ் கோமால அடக்கா பெரியாஜி பத்தில. சிங்கனு காஞ்சின்ன கிள்ளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்த மேலையில ஆட்டமாடு. போட்டு அமர்த்தி அடிச்சு. ஏய் எதிரா இல்லை கிரைண்டர் மாவாட்டிக்கிட்டு சிக்கிக்கிருச்சு. அது அந்த பெரிய கிரைண்டர் சுற்றி விடுறேன். ஐயா டூலரில் வந்த அன்பு உறவுகள், ரோட்டில் நிப்பாட்டி இருக்கீங்களா உங்கள் பைக்கை, தயவு செய்து அதை எடுங்க. அண்ணே எடுக்க வைக்கணும், அவ்வளோதானே. இந்த இப்போ எடுத்துருவாங்கல்ல. அந்த பிள்ளைய லவ் பண்ணு சொன்னோம்னா எல்லா கையும் சாவிக்குள்ளே தானே போகும். இந்த அப்போ முடிச்சிடுறேன். ஆமாம், அடுத்த ஆள் பைக்கும் சேர்த்து எடுத்துருவா. இந்த இருனே என்னன்னே இது தெரியாமல் தம்பியை நாடகத்துக்கு போட்டிருக்கேனே. இங்கே வாடா என் தங்கம். தம்பி தம்பி உண்மையான வயசில் பேசினாலே நம்ம ஒலிப்பால் எடுக்காது. இதில் மிமிக்கிரி மயிர் வேற. அப்பா கூப்பிடுறாரு போங்க. ஏய், நீங்க போய் தூங்குங்க. அது அப்பா இல்லை, நான் மாமா, அது சோமா. சின்னம்மாவா? அம்மா வீட்ல இருக்கு. சின்னம்மா கருப்பு நிறத்தழகி, உதட்டு சகப்பழகி. சில்லறைய செதறிட்டண்டி. தம்பி செருப்பு கிட்ட செதற விடுவேன். மூடிக்கிட்டு இருங்க. இந்த கையை பிடிச்சனே கூட்டம் கிளம்புதா. இது வச்சு தானே 21 வருஷமா ஓட்டுறேன். எனக்கு அந்த சுச்சுவேஷன் மட்டும் தெரியும்ல. நீ கருப்பா இருக்கும்போது நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. நீ இருட்டுக்குள்ள எப்படி நின்றாலும் எவனுக்கும் தெரியாது. ஆனா நீ இருட்டுக்குள்ள நின்றா யாருக்கும் தெரியாதுன்னு உன் புருஷனுக்கு மட்டும்தான் தெரியும். நான் எப்பயுமே இருட்டுக்குள்ள டார்ச் லைட்டோட தான் வருவேன். கரெக்டா இதுலயே அடிப்பேன். நான் மெழுகுவத்தியோட வருவேன். நீ மெழுகுவத்தியோட வருவேன், நான் கோமியத்தோட வருவேன். நீ கோமியத்தோட வந்தீங்கன்னா நான் அந்த கோமியத்தை தொலைக்கிற ஓசையோட வருவேன். சீ. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கே தெரியல.
ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ ஹலோ. காதல் என்பது ஒரு புண்ணு மாதிரி. அந்த புண்ணுல பல பக்குகள் வரும். ஆனா அந்த பக்க ஆத்துறதுக்கு என்கிட்ட மட்டும்தான் டீப் மருந்து இருக்கு. ஏன்டா சொல்யூஷன் இருக்கு, வச்சா பொட்டுக்கு போயிடும். இல்லை எந்த ஒரு புண்ணுக்கு சொல்யூஷனை தடவுனாங்க. உனக்கு நான் என்னாலும் வெங்காயமா இருப்பேன். அந்த வெங்காயம் உரிக்கிற அருவாமனையா நான் இருப்பேன். அதை உரிச்சு நான் குழம்பு வச்சிருவேன். அந்த குழம்ப நான் நாய்க்கு ஊத்திடுவேன். நாய் செத்து போயிருமுடா, கூத்தாதரா. கொத்து. கண்ணே, என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? என்னை பிடிக்கலன்னு சொன்னேன்னா நான் உசிலம்பட்டியிலே மண்டி ஓடுவேன். சத்தியபிரியா, இப்படி அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்காத. அதான் டைலாக் வரலைன்னு நினைச்சேன். நான் உனக்காகத்தான் 1973 இருந்து உனக்காகத்தான். தம்பி உண்மையிலேயே அறுவடை எடுத்து பின்னாடி வெட்டியே விடுவேன். என்ன என்ன ஓய்வு எடுக்கல, முண்டைக்கு ஆயி வருது. கண்ணே, தோட்டத்துல நான் மல்லிகைப்பூவா பூத்திருக்கணும், நீ அதுல மாடு மாதிரி நடந்து போகணும். அந்த மல்லிகைப்பூவை உன்னோட புசுக்குள்ள வைப்பேன் நான். குசுக்குள்ள இன்னைக்கு வச்சு இதை சொல்லி கொடுத்தது இந்த யோகி பாபா சேரன். உனக்காக நான் மெத்த வாங்கவா, கட்டில வாங்கவா, இல்ல கடை வாங்கவா? எதுக்கு மெத்த கட்டில? ஆமாங்கய்யா, வெறும் பாய் தான். ஆமா, பாயில ஓட்டு அடிச்சுக்க. ஆனா உனக்கு மொழிங்காலுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ரேசா தலைவாணி வச்சுக்க. அதனால பாய் நீ மேலுதான். நீயே மெத்தமா தான் இருக்க. அவர் மேல மட்டும் நீ படுத்து கிடந்தா வயிற்ற ஒரு ஏப்ப விட்டாருன்னா நீ முகத்துல அடிச்சு கிருகிருன்னு விழுந்துருவேன். அதோட இந்த எண்ணமே எனக்கு வராது. கண்ணே, எதற்கு இத்தனை வார்த்தைகள் பேச வேண்டும்? ஏன்? ஏன்னா இது இன்பமான நேரம். ஆஹா. அதனால் கொண்ட சேவல் கூவும் நேரம் குக்கு கூ குக்கு. நீ பாட்டுக்கு அதுக்கு வாச்சிடாத. செவ்வரளி செவ்வரளி இன்னுமா செவ்வரளி செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செந்தக்கட்டம் பாடதையா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செந்தக்கட்டம் பாடதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அறவும் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு தேடி கேட்டு பாடுதம்மா இந்த மனசு. கொஞ்சம் வாலி மேய்க்கிறேன். ஹலோ. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளை பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளை பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. பொன்னுடம்பு பார்க்கையிலே போதைய தீருதில்லை. அண்ணமே என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். டூர்ல வந்த அண்ணன் தம்பிய பார்த்து மெதுவா போகணுமே. செவ்வரளி தோட்டத்தில நினைச்சு செடிக்கிட்டோம் பாடுதையா இந்த மனசு. ஹலோ, ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும்.
நினைச்சு சொல் கிர்த்தா கம்தாகே செவரடி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சேன் நங்கில தேடிக்கிட்டோம் பாடுதையா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுங்க அரவும் இல்ல ரோட்டுல நிக்கிற டூவீலர்ல எடுக்கணும் புள்ள செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு தேடிக்கிட்டோம் பாடுதையா இந்த மனசு. உங்களை பார்த்தவனே ஹலோ எனக்கு ஹலோ ஹலோ சுகமா ஹலோ ஹலோ ராங் நம்பர் உன் காதலை சொல் சொல்லவா? சார் 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 போய்ங்க சிங்கம் இந்த பெட்டி அண்ணெல்லாம் நல்லா பாடும் ரத்ன பாண்ணே அது மைக்கெல்லாம் கேட்கல கொஞ்சம் ஹலோ ஹலோ கொஞ்சம் இன்னர் ஏத்துங்க சைடு ஹலோ சிங்கம் இந்த பாக்ஸ் ஹலோ சைடு பாக்ஸ் ஏத்துங்க அப்பதான் ஏறும். அப்போ இதை ஏத்துங்க ஒண்ணுமே இல்ல. இதை ஏத்து பாய் இந்த பெட்டியை மட்டும் ஹலோ 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 உன் காதலை எடுத்து சொல் தேவயானி. நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் ஆமாத்தா ஆமாத்தா நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம் உறவு ராகம் இதுவே இது உதயமாகி வருது உனது ராகம் இணைய இது அடிமையான மனது நீதானே நாள்தோர் நான் பாட காரணம் நீ